அப்ப கிரைஸ்ட் இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இதை பிரகடனப்படுத்தினாரு? இருக்கிறவராக இருக்கிற ஓரியன்ட் நான் தான். என்னால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அருமையான தேவச்சனமே, ஏன் கலங்குகிறாய்? ஏன் உனக்குள்ள ஒரு காரியம் நடக்கிற நீ கலங்குற? 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தை என்னால மாற்ற முடியுமானால் உனக்குள்ள இருக்கிற பிரச்சனை மிஞ்சி போச்சுன்னா உங்க வயசு 30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 30ல 15 வருஷம் தூக்கம் தான், பாதி தூக்கம் தானே. அப்படியே அதை பாதி பிரிச்சு பாருங்களேன், தூக்கம் தான். அதிலே கனவு, கெட்ட கனவு, பயங்கர கனவு. நல்லா பாருங்க, லைட் இருக்கிறவன் தான் ஞானியா இருக்க முடியும். இந்த லைட் என்கிற கான்செப்ட் யார்கிட்ட இருக்கோ அவன் தான் ஞானியா இருக்க முடியும். இந்த லைட் இல்லாத எல்லாருமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய விசுவாசம், அவருடைய நடைகள், வாழ்க்கை எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஸ்டம் இல்லைன்னா அவன் செத்தவனுக்கு சமானம். இன்னைக்கு உங்களுக்குள்ள பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்குள்ள இருக்குமானால் இந்த விஸ்டத்தினுடைய அளவு கம்மி. உங்களுக்குள்ள நீங்க பார்க்கிற வெளிச்சம் ரொம்ப கம்மி. உலக பிரகாரமா நீங்க டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், சிஎம் இருக்கலாம், பிஎம் இருக்கலாம், ஜனாதிபதியா இருக்கலாம். The wisdom, எதை பத்தியான wisdom? இந்த wisdom, இந்த இதுக்குள்ளதா சுப்ரீம் பவர் உள்ளது. இதுதான் இந்த wisdom பெற்றவன் தான். விளங்குதுங்களா? இந்த சுப்ரீம் பவர் எப்ப புரிஞ்சுக்கிறோம்? இந்த சிலுவை. இத புரிஞ்ச மனுஷன் யாரா இருக்கா? விஷ்டமா. அருமையான தேவ ஜனமே, now இந்த லைட் இத பத்தி என்ன நம்ம பார்க்கலாம். இது வந்து பாசிட்டிவ் கெமாட்ரியா. அருமையான தேவ ஜனமே, how we are traveling with the light. ஒளியோடு கூட நாம் எப்படியாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு சூனியமும் மாந்திரிகம் தான் நெகட்டிவ் கெமாட்ரியாக ஒளியாக இருக்கு. இப்ப இதை அறிய 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 உங்க கையில இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு மாறப்போகுது. பார்ப்போம். இந்த ஒளி புறப்படுகிற இடத்துக்கு பேரு, சோர்ஸ் பேரு ஓரியன்ட். It's not a fan. ஓரியன்ட் ஒரு ஃபேன் இருக்கு தெரியுமா? அவன் இதை வச்சுதான் அந்த ஃபேனை வச்சா பேரு. ஓரியன்ட்ங்கிறத வச்சுதான் ஃபேனுக்கு இந்த பேரை வச்சான். ஓரியன்ட் இஸ் நத்திங், இட் இஸ் கால்ட் as ஈஸ்ட். தமிழ்ல கிழக்கு, நாட் கிழக்கு வாசல். கார்த்திக் இஸ் டிஃபரண்ட். ஈஸ்ட் தான் ஓரியன்ட் சொல்றாங்க. இஸ்ரேல்ல ஒரு காரியத்தை துவக்கிறதா இருந்தா கிழக்குல இருந்து அவங்க ஆரம்பிப்பாங்க. எதுவா இருந்தாலும் சரி, they will start from the east. நிலத்துடைய வாசல் வெஸ்டா இருக்கலாம், அவன் ஈஸ்டுக்கு போயிட்டு அங்க இருக்கு. இப்ப நம்மளும் கூட பாருங்க, தமிழ்நாட்டுல இது வேற வேற வந்து விதத்துல இருக்கிறோம். ஆனா வீட்டை வரைக்கும் என்ன பண்ணுவான்? கிழக்கு பார்த்துக்கலாம். ஆனா ரோடு தான் அவைக்கு வந்து போய்க்கிறோம் சார், கிழக்கு பார்க்கலாம். So the name of Orient, R, இந்த O R உடைய பவர் என்ன? It is called as East. அது மாத்திரமல்ல, இந்த ஓரியன்ட் தான் ஓரியன்டேஷன் என்று மாறிச்சு. அது என்ன?
What is orientation? நீங்க யார் என்பதை அது சொல்லுது. This is called as நோக்கும் நிலை. So light உங்களை எங்க கொண்டு போகுதுன்னா ஒரு நோக்குகிற நிலைக்கு உங்களை மாத்துது. நீங்க இருந்த செயல்பாடு முற்றிலும் வெற்றி பெற முடியல. நீங்க இருந்த செயல்பாடுகள் ஃபெயிலியருக்கு கொண்டு போயிடுச்சு. நீங்க பாக்குற பையன் அவுட்வர்ட்ல நல்லா இருக்கா, நீங்க பாக்குற பொண்ணு அவுட்வர்ட்ல நல்லா இருக்கு. ஒரு சிலர் வெயிட் ஆஃப் கோல்ட பாக்குறான், ஒரு சிலர் கலரை பாக்குறான், ஒரு சிலர் பர்சனாலிட்டியா பாக்குறான். இந்த உலகம் இந்த நோக்கும் நிலையை சரியாக பார்க்காம சுய சிந்தனைக்கு கட்டுப்பட்டவனாக மாறுகிறான். 140 கோடி இந்தியர்கள், 740 கோடி உலகத்தின் ஜனத்தொகை. இந்த 740 கோடி ஜனத்தொகையும் இந்த நோக்கும் நிலை, if it is from the orient, அதுதான் முடிக்கிற திசை. இவர்தான் ஜீசஸ். சூரியன் ஜீசஸ் இல்ல, சூரியனை உண்டாக்கினவர் தான் ஜீசஸ். பட் ஸ்லேட்ல சொல்றேன். அப்ப இந்த ஓரியன்டேஷன் நோக்குகிற நிலை உனக்குள்ள ஜீசஸ் இல்லைன்னா அது வெளிச்சமாங்க. அவர்தான் உன்னுடைய சாபத்துக்காக, பாவத்துக்காக, பாரம்பரிய ஏற்பாட்டுக்காக ரோமருக்கு எழுதிய நிருபம் 5:17 படி ஒரே ஒருவனாலே மரணம் ஆண்டு கொண்டிருக்க, அந்த மீறுதல்னாலே மரணம் ஆண்டு கொண்டிருக்க, நீதியின் பரிபூர்ணத்தின் ஈவுகளின் கிருபைகளினாலே நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்கிறது. There was no righteousness, but Jesus stood for righteousness. அவரே நீதி என்று நீங்க சொல்லலாம், அவரே நீதியின் சூரியன் என்று நீங்க சொல்லலாம். He is the orient and orientation for you. அவரே the east, அவரை நோக்குகிற நிலைக்கு உன்னை என்னை மாற்றுகிறவராக இருக்கிறார். If you follow this, you will walk in light. This east is called as light. You then, he will start from the east, the orient. எது source ஆகிறது? நோக்குகிற நிலை மாத்திரமல்ல, அது எப்படிப்பட்டதா இருக்குது? நிலைக்கு தக்கவாறு உன்னை நடத்தும். நிலைக்கு தக்கவாறு. சூழ்நிலைக்கு தக்கவாறு, சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு. ஏன் நம்ம கமாண்டியல என்ன வந்தது? கேத்து, கேத்துக்குள்ள என்ன இருக்கு? wisdom. நிலைக்கு தக்கவாறு the light will give you not knowledge, it gives you the wisdom. What is the power of wisdom? It revelates everything what are you doesn't know about the scripture or how to follow Jesus. எது ஜீசஸை நான் எப்படி ஃபாலோ பண்ண முடியும் உங்களுக்கு தெரியாதோ அதை உனக்கு கற்றுக் கொடுக்கும் the wisdom. The orient, the source gives the orientation. நடப்பதற்கு உண்டான காரியங்களை கற்றுக் கொடுக்கும். சோர்ஸே இல்ல, நீ எதை கற்றுக் கொடுக்க? ஏதோ பைபிளே இல்ல. நான் ஒரு ஆதாரத்தை எடுக்க சொல்றேன், எடுக்க முடியுமா நீங்க? சோ பைபிள் வைத்திருப்பது ஓரியன்ட். இப்போ வசனத்தை சொல்றேன், பக்கத்தை பிரிக்கிறீங்க, படிக்கிறீங்க, அது ஓரியன்டேஷனாக மாறுகிறது. ஹalleluya. புரியுதா? Having Bible is called as orient. Searching the scripture what I reveal, நான் எதை சொல்றேனோ அதை எடுத்து பிரித்து படிப்பது ஓரியன்டேஷன். அதுதான் நோக்குகிற நிலை. அது நிலைக்கு தக்கவாறு ஒன்றை எண்ணி வேண்டும். That is called as light. Jesus was teaching this one. இதைத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். What was the revelation? How Jesus revelated this? இதை எப்படி வெளிப்படுத்துகிறார்? யாத்திராகம புத்தகம் 3ஆம் அதிகாரம். இதை எக்கோ என்று சொல்லுகிறார். எக்கோன்னா என்னது?
ஒரு சவுண்டை கொடுத்துருப்போம், அந்த சவுண்டு அது மாதிரி என்ன சொன்னீங்களோ அதுதான் எக்கோ. இப்போ இந்த எக்கோவை தான் கிரைஸ்ட் வெளிப்படுத்துறாரு இந்த யோவான் 8:12. வாசிக்க கேட்போம். 14வது வசனம், அப்புறம் 13. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு போய் சொல்லுவாயாக என்றார். தேவஜனமே, இப்போ அடிமைத்தனம். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? ஈஜிப்ட்ல இருக்கிறாங்க. இருள வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஏதாவது உரிமை இருக்கா அவனுக்கு? இல்ல. இப்போ செலவு இங்க என்னவாக இருக்குன்னா ஓரியன்ட். இவர்தான் சோர்ஸ், ஆண்டவர் தான் சோர்ஸ். இப்போ மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன சொல்லணும்யா? இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்லணும், எகிப்துக்காரங்கிட்ட சொல்லணும், நான் யாராக இருக்கிறேன்னு சொல்லணும். இங்கதான் ஹோலி ஸ்பிரிட் சொல்றாரு, மோசஸ் கிட்ட சொல்றாரு. எதை சொல்றாரு? யாத்திராகமம் 3:14-13 சொல்றாரு. இங்க வார்த்தை பிரகடனப்படுத்தப்படுகிறது. The sources reacts with this word. The orient becomes orientation. Source product மாறுது. அரிசி சாதகமா மாறும், மாவு தோசையா மாறும். ஓரியன்ட் என்கிற இந்த மாவு ஓரியன்டேஷனாக எதை நோக்க இருக்கு? இட்லியா தோசையா? அதுவாக அது மாறும். மோசே கேட்கிற ஆண்டவர்கிட்ட, what I have to revelate. இருள் இருக்கிற ஜனங்கள் 400 ஆண்டு காலங்களா இருக்கிறாங்களே, இவன்கிட்ட நான் போய் சொன்னா ஏத்துப்பாங்களா? The Orient speaks. கர்த்தர் பேசுறார். என்ன பேசுறாரு? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்ல மோசே சொல்றார். அந்த எக்கோ தான் இப்போ நம்ம படிச்சது. அப்ப கிரைஸ்ட் இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இதை பிரகடனப்படுத்தினாரு? இருக்கிறவராக இருக்கிற ஓரியன்ட் நான் தான். என்னால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? தேவச்சனமே, ஏன் கலங்குகிறாய்? ஏன் உனக்குள்ள ஒரு காரியம் நடக்கிற நீ கலங்குற? 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தை என்னால மாற்ற முடியுமானால், உனக்குள்ள இருக்கிற பிரச்சனை மிஞ்சி போச்சுன்னா, உங்க வயசு 30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 30ல 15 வருஷம் தூக்கம் தான், பாதி தூக்கம் தானே. அப்படியே அதை பாதி பிரிச்சு பாருங்களேன், தூக்கம் தான். அதிலே கனவு, கெட்ட கனவு, பயங்கர கனவு, தேவையற்ற கனவு, அந்த தூக்கத்திலே கற்பனை ஐயா சொன்னாங்க. தேவச்சனமே, இங்க 400 ஆண்டுகள் எதுவுமே இல்லை, இவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பட் the orient, the starting point, the resource point, you go and orient. எதை நீ சொல்லு? நான் இருக்கிறவராகவே. அந்த எக்கோவை தான் இப்போ அவர் கொஞ்சம் டிஃபைன் பண்ணி, கொஞ்சம் எலாபரேட் பண்ணி, கொஞ்சம் புரியுதா மாதிரி. அன்னைக்கு 400 பேருக்கு இருக்கிறவரா இருக்கிறன்னு சொல்ல புரிப்பாங்க. ஆனா இப்ப அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேரு? இன்னைக்கு எத்தனை பேர் உலகத்துல மக்கள்? 740 crores தாண்டி போயிட்டு. அத்தனை ஜனங்களுக்கு இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் உலகத்துக்கு ஒளியாய். இப்போ
இருக்கக்கூடிய ஃபியூச்சர் பீப்புளுக்கு இல்ல, இருக்கிறவனுக்கு இப்ப நான் சொல்றேன். அங்கேயும் இருக்கிறவனுக்கு தான் சொன்னாரு. ஏன் சொன்னார்னா இவன் அதை தெரிஞ்சுட்டா மற்றவனுக்கு சொல்லுவான். இப்ப நமக்கு சொல்றாரு, நீ புரிஞ்சு கூட நீ மற்றவனுக்கு சொல்லு. அப்படி இல்லைன்னா நான் மறுபடியும் வர வேண்டியது. இப்போ டைம் லிமிட் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா எல்லாம் சரியா இருந்தா 2000 வருஷத்துல வந்திருக்கணும். நானுக்கு அப்ப 40 வயசு 2000 நல்லா ஓடி இருப்பேன் நான். ஆனா இப்போ நான் அது அதிகமா இருக்கு. இப்போ நீங்க அது அதிகமா இருக்கு. அவர் மறுபடியும் மறுபடியும் இதுக்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட மோர் தென் 3,000 to 3,500 years இருக்கலாம். இன்னைக்கு நம்மளோட பேசுறோம். இது நேற்றுக்கு பேசுறது இல்லை, முந்தா நாள் பேசுறது இல்லை. அல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த 1ஆம் நூற்றாண்டுல அந்த 33 இயர்ஸ்க்குள்ள பேசின பேச்சாக இல்லை. அதையும் தாண்டி மோசஸோடு கூட சொன்னதுதான். மோசஸ் சீனாய் மலையில சொன்னதுதான். அத மோசஸ் ரெவலேஷன்ல கேட்கிறான், சாமி நான் என்ன சொல்லணும்னு கேட்கிறான். அததான் ஜீசஸ் யோவான் 8:12 மறுபடியும் சொல்லுகிறார். as a orientation, not as a orient. orientation அதை சொல்றாரு. எந்த நிலைமைக்கு தக்கவாறு நீங்க இருக்கணுமோ அந்த தக்கவாறு அந்த லைட் உங்களை போக்கஸ் பண்ணி, ஒரு டார்ச் லைட் எடுத்து போறீங்க, ஒரு இடத்த துல்லியா பார்க்கணும், நீங்க அதை போக்கஸ் பண்ணி சும்மா கையில வச்சுட்டு ஆன் பண்ணி போக்கஸ் பண்ணி உங்களை அது மாதிரி போக்கஸ் பண்ற ஒரு நபராய் மாற்றுகிற ஒரு அனுபவம் தான். மாத்திரமல்ல, அருமையான தேவச்சனமே, இந்த அர்த்தத்துல சுமார் 121 முறை இந்த வேர்டை ஓல்டு டெஸ்டமென்ட் யூஸ் பண்றாங்க. அப்போ தேவன் எவ்வளவு பர்டிகுலரா இருப்பார் பாருங்க. 121 முறைகள் ஒரு மனித சமுதாயத்துக்கு அந்த ஓரியன்ட் அண்ட் ஓரியன்டேஷனை கற்றுக் கொடுக்கிறார். மக்கள் புரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக, அவங்க இருக்கிற வேதனைகள் இருந்து வெளிவருவதற்காக, பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்து இருளில் இருந்தவர்கள் வெளிச்சத்தை காண்பதற்காக அவர் அதை அந்த இடத்துல கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நிறைய மெசேஜஸ் இருக்கு. நம்ம இதை நெக்ஸ்ட் வீக்ல பார்க்க போறோம். நீங்க வீட்டுல யோவான் 8ஆம் அதிகாரம் 1-19 வரைக்கும் வாசித்துட்டு வாங்க. அங்க ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் களவுமாக பிடித்துக் கொண்டு வந்து இயேசு கிட்ட வர்றாங்க. இயேசு புரிந்து கொண்டு மணல்ல எழுதிட்டு இருக்கிறாரு. அப்போ கையும் களவுமா பிடிச்சவங்க இவளை கல்லால எழுந்து கொள்ளணும்னு சொல்றாங்க. இயேசு சொல்கிற வார்த்தை என்ன? மறுபடியும் அவர் எழுதிக்கிட்டே தான் சொல்றாரு. Why this incident? ஏன் இந்த சம்பவம்? இந்த சம்பவத்துக்கு நடுவுல தான் 1-19 வரைக்கும் வாசிக்கிற போது 12வது வசனத்துல இத சொல்றாரு. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அவன் ஒளியிலே நடக்கிறான் என்று கற்றுக் கொடுத்தார். What is the meaning? ஏன் இந்த ஒளியை குறித்து இந்த குரூப் கிட்ட சொல்றாரு? எந்த குரூப்? ஒண்ணு கல்லெறிய வந்த ஒரு பெரிய குரூப், இன்னும் ஒரு தனி நபர் யாரு? அந்த பெண். இந்த குரூப்புக்கு நடுவுல ஏன் இத பேசுறாரு என்பதை அதுல ஏன் இந்த கூட்டத்துக்கு மாத்திரமே, அதான் ரகசியம். நீங்க வெறுமனை படிச்சா இந்த வசனத்துக்கும் இந்த விபச்சார கூட்டத்துக்கும், அடிக்க கல்லெடுக்க வந்த கூட்டத்துக்கும், விபச்சார அம்மாவுக்கும் இயேசு ஏன் தலையை குடிக்கிட்டு எழுதிட்டு இதெல்லாம் சொல்றாரு. மிகப்பெரிய ரெவலேஷன், பெரிய அடிமைத்தனம் உள்ளது.
அந்த அடிமைத்தனம் உங்க கையில் இருக்கலாம், என் கையில் கூட இருக்கலாம். நான் ஒரு வேலை கற்றுக் கொடுக்குறது நான் மாறலாம். நான் யோகின்னு சொல்ல வரேன், என் பார்வை கரெக்டா இருக்குன்னு சொல்ல வரல. ஸோ திரைக்கு மறைவுல என்ன இருக்கு, என் பாவம் என்ன, உங்க பாவம் என்ன நமக்கு தெரியாது. ஆனா ஏன் ஒளியை இந்த இடத்துல சொல்றாரு? அப்ப ஏதோ இருள் இருக்குதா? ஏதோ அந்த குரூப்ல இருள் இருக்குதா? அவங்க கல்லடிக்க வந்தவங்களை வேடிக்கை பார்த்த ஒரு கூட்டம் இருக்காங்க. சைக்கிள் கொஞ்சம் ஓரம் இல்லைங்க தம்பி, மோட்டர் சைக்கிள் கொஞ்சம் அப்படி இல்லைங்களா, லாரிக்காரங்க நிறுத்தி நிறுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சூழ்நிலையை தேவன் பயன்படுத்துகிறார். ஓரியன்டேஷன் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அதுல ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன், நிலைக்கு தக்கவாறு அதை மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, நோக்குகிற நிலை. காட் எந்த நோக்கத்தில் அதை பார்க்கிறாரு, அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு ஆளுங்களுக்கு. எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு? நிலைக்கு தக்கவாறு நீங்க எப்படி இருக்கணும்ன்றதை மாற்றுகிறார். ஸோ ஓரியன்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு ஓரியன்டேஷன். சோர்ஸா இருக்கிறது அது எப்படி கிரியை செய்கிறது என்பதை விளக்குகிற ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். Through Hebrew concept, through Hebrew culture, or culture of the Jews, why God utilized this situation அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் ஒளி என்கிற ஒரு சப்ஜெக்ட் மூலமாக நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்க்கறதுக்காக தியானம் பண்ணுறது ஆசைப்படுறீங்க. ஏதோ விஷயம் இருக்குல்ல, ஆமாம், இல்லைன்னா இந்த வசனத்தை அங்கே கொடுக்க வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா அவர் எந்த வார்த்தையும் வேஸ்டாக யூஸ் பண்ணுறதா நான் பார்க்குறேன். வேஸ்டாகுங்கிற மாதிரி என்ன மாதிரி கதை பேசியிருக்கிறாரு. ஏதோ கான்செப்ட் இங்க 1 to 19 வரைக்கும் ஏதோ விஷயம் இருக்கு.